ஆலயத்தில் பொங்கல் வைக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான பணியை இங்கே செய்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களையும், அவரோடு இணைந்து பணியாற்றிய நம்முடைய கழக தோழர்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள்லாம் பொங்கல் வச்சோம், பொங்க பாத்திரத்தை எடுத்துட்டு போனோம், வீட்டில் போய் பொங்கலை எடுத்து சாப்பிட்டோன்னு மட்டும் நீங்கள் நிறுத்திடாதீங்க. ஏன்னா இந்த பொங்கல் பண்டிகையில் வச்சுதான் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும். அதை லட்சியமாக நீங்கள் நினச்சிக்கணும். அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஒரு நல்லாட்சி தமிழ்நாட்டில் மலரணும். இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2500 ரூபாய் பணம், 14 விதமான பொருள். பொங்கல் பண்டிகைக்கு அண்ணன் எந்த விதமான தகுதியெல்லாம் கிடையாது. இன்னாருக்கு இந்த தகுதின்னு பார்த்தெல்லாம் அவர் கொடுக்கல. நேராக ரேஷன் கடைக்கு போங்க, அட்டை எடுத்துட்டு போங்க, குடும்பத் தலைவர் யாருன்னு காட்டுங்க, கொடுத்துருங்க அப்படின்னு உத்தரவு போட்டார் அண்ணன் எடப்பாடியார். அதன் அடிப்படையிலே தான் அண்ணன் எடப்பாடியார் கொடுத்த 2500 ரூபாய் பணத்திற்கு பிறகு நம்முடைய தாய்மார்கள் எந்த பலனையும் அனுபவிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பொருள் தான், 3 பொருள் தான். அரிசி, கரும்பு, சர்க்கரை, 3 தான். பணம் எங்கப்பான்னு கேட்டால் நிதி இல்லைன்ட்டானுங்க. உங்களுக்கு 7 கார் போறதுக்கு நிதி இருக்கு, மந்திரிங்க 7 கார்ல போறதுக்கு நிதி இருக்கு, துணை முதலமைச்சர் 10 கார்ல போறதுக்கு நிதி இருக்கு, நீங்க எல்லாம் கூத்தடிக்கிறதுக்கு நிதி இருக்கு. ஆனால் தாய்மார்களுக்கு பொங்கல் பண்டிகையை ஒரு ஏழை எளிய மக்கள் கொண்டாடக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகைக்கு உங்களுக்கு பணம் கொடுக்க முடியல, நிதி இல்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. அதை விட பெரிய வேடிக்கை, திமுக அமைச்சர் துரைமுருகன், மூத்த அமைச்சர், மூத்த முன்னோடி திமுகவில், அவர் சொல்றாரு தேர்தல் வந்தா கொடுப்போன்னு. இப்ப கொடுக்க மாட்டாங்கண்ணா, தேர்தல் வந்தா கொடுப்பாங்கண்ணா. நான் தாய்மார்களே, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், தேர்தல் நேரத்தில் கொடுப்போம் என்று சொல்லி இருப்பவர்கள் உங்களை விலை பேசக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள், மதிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிற மக்களுக்காக தினந்தோறும் குரல் கொடுத்து கொண்டிருப்பவர். அவருக்கு உங்களுடைய ஆதரவை தந்து 2026 திமுக ஆட்சியை ஓட விரட்டி, ஸ்டாலின் விடிய அரசை விரட்டி, மக்கள் விரோத அரசை விரட்டி, அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவி அம்மா ஆட்சி வருவதற்கு நீங்கள் அனைவருமே ஆதரவாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு மீண்டும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்